வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். மிக்ஜாம் புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்ய இன்று சென்னை வருகிறது மத்திய குழு. 2 நாள் ஆய்வுக்கு பின் தலைமை செயலகத்தில் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் தகவல். 9 நாட்களுக்கு பிறகு சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இன்று பள்ளிகள் திறப்பு. 4 மாவட்டங்களிலும் 14 பள்ளிகள் மட்டும் திறக்க முடியாத நிலை இருப்பதாக கல்வித்துறை தகவல். புயலால் சேதமடைந்த சான்றிதழ்களை கட்டணமின்றி வழங்க காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டில் இன்று சிறப்பு முகாம். சென்னை மாவட்டத்தில் 12ஆம் தேதி சிறப்பு முகாம் நடக்கிறது. புயல் மழையால் தேங்கியுள்ள குப்பைகளை அகற்றும் பணி சவாலாக உள்ளது. குப்பைகள் அனைத்தும் இன்றைக்குள் முழுமையாக அகற்றப்படும் என தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா உறுதி. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு 6,000 ரூபாய் நிவாரணத் தொகை ஒரு வாரத்திற்குள் வழங்கப்படும். டோக்கன் வழங்கி நிவாரணத் தொகை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தகவல். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் 12,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழகத்தில் பாரதியார் குறித்து ஆய்வுகள் பெரிய அளவில் குறைந்துள்ளது. அவரது இலக்கியம், பொதுவாழ்வு குறித்து முழுமையான ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஆளுநர் RN ரவி வலியுறுத்தல். சபரிமலையில் கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம். தரிசனத்திற்கு 14 மணி நேரம் வரை காத்திருக்கும் பக்தர்கள் கூடுதலாக 1 மணி நேரம் நடை திறக்கப்படும் என தேவஸ்தானம் அறிவிப்பு. சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சராக விஷ்ணு தியோசாய் தேர்வு. ராய்ப்பூரில் நடைபெற்ற பாஜக MLA-க்கள் குழு கூட்டத்தில் முடிவு. வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 என்ற திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நாடு முழுவதும் ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் பயிலரங்குகளில் உரையாற்றுகிறார். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான முதல் T20 கிரிக்கெட் போட்டி ரத்து. மழை காரணமாக கைவிடப்பட்டதாக அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். மிக்ஜாம் புயல் மழை பாதிப்புகளை மதிப்பீடு செய்ய தமிழகத்திற்கு மத்திய குழு இன்று வருகை தர உள்ளது. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் ஆலோசகர் குணால் சத்யார்த்தி இந்த குழுவுக்கு தலைமை வகிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய குழுவுக்கு தேவையான ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்து கொடுக்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அடிப்படை வசதிகள் சீராகிவிட்டதாகவும் விரைவில் அனைத்து குப்பைகளும் அகற்றப்படும் எனவும் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதி கனமழை பெய்ததால் சதுப்பு நிலம் அருகே உள்ள பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்ததாக குறிப்பிட்டார். வரும் நாட்களில் மழைநீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா குறிப்பிட்டார். சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் 9 நாட்கள் இடைவெளிக்கு பிறகு இன்று பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் மிக்ஜாம் புயலால் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக தொடர்ச்சியாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டன. மழை ஓய்ந்த பிறகு பள்ளிகளில் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இந்த 4 மாவட்டங்களிலும் இன்று பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. இதனிடையே 4 மாவட்டங்களிலும் சேர்த்து 14 பள்ளிகள் தவிர்த்து மற்ற அனைத்து பள்ளிகளையும் திறப்பதற்கு முழுவீச்சில் இருப்பதாக கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. புயலால் சேதமடைந்த அரசு சான்றிதழ்கள், பள்ளி, கல்லூரி சான்றிதழ்களை கட்டணமின்றி வழங்கிடும் வகையில் சிறப்பு முகாம் நடத்த முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் இன்றும், சென்னை மாவட்டத்தில் சென்னை மாநகராட்சியின் கோட்ட அலுவலகங்களில் நாளையும் சிறப்பு முகாம்கள் தொடங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு முகாம்கள் நடைபெறும் இடம் மற்றும் நேரம் குறித்த அறிவிப்பு தொடர்புடைய மாவட்ட ஆட்சியர் மூலம் அறிவிக்கப்படும் என்றும், சிறப்பு முகாம்களில் பொதுமக்களின் வசதிக்கென சேவை மையங்கள் செயல்பட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைக்கோடி பகுதிகளிலும் தண்ணீர் வடிந்த பிறகுதான் எங்களுடைய பணி நிறைவு பெறும் என்றும், கடைநிலை பணியாளர்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒரு சில பகுதிகளில் இன்னும் தண்ணீர் உள்ளது என்றும், பெரும்பாலான இடங்களில் தண்ணீர் வடிந்துள்ளதாகவும் கூறினார். கடைநிலை பணியாளர்கள் மிகவும் சிறப்பாக பணியாற்றினார்கள் என்றும், 20,000 பணியாளர்கள் குப்பை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். 4 நாட்களில் மட்டும் நம்ம 28,563.27 மெட்ரிக் டன் குப்பை அகற்றியுள்ளோம். குறிப்பாக இதில் 25,113 மெட்ரிக் டன் சாதா குப்பையும், இந்த இலைகள் மற்றும் கிளைகள் போன்ற கார்டன் கார்பேஜ் அது 3,449.39 லட்சம் மெட்ரிக் டன். ஆக மொத்தம் 28,563.27 மெட்ரிக் டன் குப்பை அகற்றியுள்ளோம்.
மிக்ஜாம் புயலால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள 6000 நிவாரணத் தொகையை 12,000ஆக உயர்த்தி வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மழை பாதிப்பிலிருந்து இன்னும் மக்கள் முழுமையாக வெளிவரவில்லை எனவும், பலர் வேலைக்கு செல்ல முடியாத சூழலில் இருப்பதால் அரசு அறிவித்துள்ள 6000 ரூபாய் நிவாரணத் தொகையை எவ்வித நிபந்தனையுமின்றி அனைத்து அட்டைதாரர்களுக்கும் 12,000 ரூபாயாக வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற மழைநீர் வடிகால் பணிகள் குறித்து நீதிபதி தலைமையில் கணக்கெடுப்பு நடத்தலாம் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இதனை தெரிவித்தார். இன்னைக்கு திமுக உண்மையாலுமே மக்கள்கிட்ட நாங்கள் வேலை செய்திருக்கின்றோம் என்று சொல்ல விரும்பினால் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி அல்லது நேரடியாக உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் ஆடிட் பண்ணணும், ஃபுல் ஒர்க் ஆடிட் பண்ணணும். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு 6000 ரூபாய் நிவாரணத் தொகை ஒரு வாரத்திற்குள் வழங்கப்படும் என விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மக்களுக்கு சிறிய அளவில் அதிருப்தி இருக்கத்தான் செய்யும் என்றும் எதிர்பாராத அளவு மழை பெய்ததாகவும் தெரிவித்தார். ரேஷன் கடையில் பொருட்கள்லாம் கொஞ்சம் சில சேதமடைஞ்சிருக்கு. அதையெல்லாம் மாத்திட்டு ஃபர்ஸ்ட் டோக்கன் கொடுக்கப்பட்டு அது பிறகு ஒரு வாரத்தில் கொடுக்கப்படும். தமிழகத்தில் பாரதியார் குறித்த ஆய்வுகள் பெரிய அளவில் குறைந்துள்ளதாகவும், அவரது இலக்கிய மற்றும் பொது வாழ்வு குறித்து முழுமையான ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஆளுநர் RN ரவி வலியுறுத்தியுள்ளார். சென்னை மயிலாப்பூரில் பாரதி திருவிழா 2023 நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய ஆளுநர் RN ரவி, பல்கலைக்கழகங்களில் பாரதியார் பெயரில் இருக்கைகள் இல்லாமல் உள்ளதாக கூறினார். பல்வேறு தலைவர்கள் பெயரில் இருக்கைகள் உள்ள நிலையில் பாரதியார் பெயரிலும் இருக்கைகள் உருவாக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுவிக்கப்பட்ட சாந்தனுக்கு உரிய சிகிச்சை வழங்க வேண்டும் என முதலமைச்சர் மற்றும் உள்துறை செயலாளருக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட சாந்தன் தற்போது திருச்சி அகதிகள் முகாமில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவர் மோசமான முறையில் நடத்தப்பட்டுள்ளதாகவும், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டுள்ள அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும் வழக்கறிஞர் எழிலரசு என்பவர் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை கடிதம் அனுப்பியுள்ளார். ஊட்டியை தூய்மையாக வைத்திருந்தால் கிளீன் சிட்டி அந்தஸ்து பெறலாம் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஊட்டியில் நடைபெற்ற மக்கள் கூட்டத்தில் மத்திய அமைச்சர் எல் முருகன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். மேடையில் பேசிய அவர், ஊட்டிக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டம் வேண்டும் என கோரிக்கை வருவதாகவும், அதற்காக ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் தொழிற்சாலை வளாகத்தில் ஸ்மார்ட் சிட்டி முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். வெள்ள பாதிப்புகளுக்கு நிரந்தர தீர்வாக தொலைநோக்கு திட்டம் தேவை என அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். 2 நாட்கள் சுற்றுப்பயணமாக நெல்லை சென்றுள்ள சரத்குமார் பிரசித்தி பெற்ற நெல்லையப்பர் கோவிலில் சிறப்பு தரிசனம் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜகவுடன் இணைந்து பயணிப்பது குறித்து இறைவன் முடிவெடுப்பார் என்றார். பாரத பிரதமர் மோடி அவர்களின் பெயரையும் இந்தியர்களின் பெருமையும் எப்படி உயர்ந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றேன். பயணிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு என்று சொன்னால் இறைவன் என்ன நினைக்கிறானோ அது நடக்கும். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை மாத பிரதோஷ விழாவை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. கோவிலில் உள்ள பெரிய நந்திக்கு அரிசி மாவு, மஞ்சள் தூள், அபிஷேக தூள், பஞ்சாமிர்தம், தயிர், தேன், பன்னீர், இளநீர், சந்தனம், விபூதி மற்றும் பால் ஆகியவற்றை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண வண்ண மலர்களால் மாலை அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கனமழை எச்சரிக்கையால் உதகை மலை ரயில் சேவை மீண்டும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தொடர் கனமழையால் மேட்டுப்பாளையம் உதகை ரயில் பாதையில் ஆங்காங்கே மண் சரிவு ஏற்பட்டதால் கடந்த மாதம் 22ஆம் தேதி முதல் மலை ரயில் சேவையை ரயில்வே நிர்வாகம் ரத்து செய்தது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் தொடர் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் அறிவித்துள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வருகின்ற 13ஆம் தேதி வரை மலை ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் 136 அடியை எட்டிய நிலையில் கேரளாவிற்கு முதற்கட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணைக்கான நீர்வரத்து 2000 கன அடிக்கு மேல் உள்ளதுடன் அணையின் நீர்மட்டம் 136 அடியை எட்டியுள்ளது. இந்நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி கேரள பகுதியில் தமிழக அரசு சார்பில் முதற்கட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மனித உரிமைகளை பாதுகாப்பதில் இந்தியா உலகிற்கே முன்மாதிரியாக திகழ்வதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற தேசிய மனித உரிமைகள் தின நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், மனித உரிமைகளுக்கு மதிப்பளிப்பது நமது பாரம்பரியத்திலும் அரசியல் சாசனத்திலும் ஒருங்கிணைந்துள்ளதாக தெரிவித்தார். ஜனநாயகத்தின் அடி நாதமாக மனித உரிமைகள் இருப்பதாக குறிப்பிட்ட அவர், இந்தியா உலகிற்கே முன்மாதிரியாக இருப்பதாக தெரிவித்தார்.
இந்தியா கூட்டணியின் அடுத்த கூட்டம் வருகின்ற 19ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்தார். டிசம்பர் 3வது வாரத்தில் இந்தியா கூட்டணியின் 4வது ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் வருகின்ற 19ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பிரதமர் வேட்பாளர் தொகுதி பங்கீடு குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டதை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தின் 370வது பிரிவு நீக்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அந்த மனுக்களை தலைமை நீதிபதி TY சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரித்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தீர்ப்பை ஒத்திவைப்பதாக கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி தெரிவித்தனர். இந்நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கப் போவதாக நீதிபதிகள் கூறியுள்ளனர். சத்தீஸ்கரில் முதலமைச்சராக பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த விஷ்ணு தியோ சாய் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக பாஜக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பாஜக எம்எல்ஏக்கள் குழு கூட்டத்தில் சட்டமன்ற குழு தலைவர் விஷ்ணு தேவ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பாஜக வெளியிட்டுள்ளது. மோடியின் முதல் அமைச்சரவையில் விஷ்ணு தியோ சாய் எஃகு சுரங்கம் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புக்கான இணை அமைச்சராகவும் இருந்துள்ளார். பல்வேறு பொறுப்புகளை வகித்து வந்த பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் சத்தீஸ்கர் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ளது இதுவே முதல் முறையாகும். வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 இளைஞர்களின் குரல் என்ற திட்டத்தை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கவுள்ளார். நாடு முழுவதும் ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் பயிலரங்குகளில் காலை 10:30 மணியளவில் காணொலி காட்சி மூலம் பிரதமர் உரையாற்றவுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 என்பது சுதந்திரத்தின் நூற்றாண்டான 2047க்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார வளர்ச்சி, சமூக முன்னேற்றம், சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை மற்றும் நல்லாட்சி உள்ளிட்ட வளர்ச்சியின் பல்வேறு அம்சங்களை இது உள்ளடக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் ஹமாஸ் உறுப்பினர்கள் பொதுமக்களை அடித்து அவர்களிடமிருந்து நிவாரணப் பொருட்களை திருடுவதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட வீடியோவில் மர்ம நபர்கள் சிலர் பொதுமக்களை அடித்து துன்புறுத்துவதுடன் பொருட்களை வாகனத்தில் ஏற்றும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. அல் மவாசி பகுதி பொதுமக்களை போரிலிருந்து பாதுகாக்கும் பகுதியாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்து ஹமாஸ் தாக்குதல்களை நடத்துவதாகவும் ஹமாஸ் ஏவும் ஏவுகணைகளில் சில தவறி அங்கு விழுந்து பாதிப்பு ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான முதல் T20 போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது. போட்டி நடைபெற இருந்த டர்பன் நகரில் உள்ள கிங்ஸ்மேட் மைதானத்தில் தொடர்ந்து மழை பெய்தது. இதனால் டாஸ் கூட போட முடியாமல் போட்டி ரத்து செய்யப்பட்டது. மழையால் போட்டி ரத்து செய்யப்பட்டதால் இரு நாட்டு ரசிகர்களும் ஏமாற்றமடைந்தனர். இரு அணிகளுக்கும் இடையிலான 2வது T20 போட்டி வருகின்ற 12ஆம் தேதி ஜார்ஜ் பார்க்கில் நடைபெறவுள்ளது. ஒரு போட்டியின் முடிவு ரோஹித் சர்மாவை மோசமான கேப்டனாக மாற்றிவிட்டது என இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் கௌதம் கம்பீர் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை தொடரில் ரோஹித் தலைமையில் சாம்பியன் போல்தான் இந்திய அணி விளையாடியதாக தெரிவித்துள்ள கம்பீர் 5 IPL கோப்பைகளை வெல்வதெல்லாம் சாதாரண காரியமில்லை என்றார். ஒரு போட்டியின் முடிவு ரோஹித்தின் கேப்டன்ஷிப்பை தீர்மானித்து விடாது என பேசியுள்ள கம்பீர் ரோஹித்தை மோசமான கேப்டனாக சித்தரிப்பது நியாயமற்றது என்றார். தமிழகத்தின் 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மிக்ஜாம் புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்ய இன்று சென்னை வருகிறது மத்திய குழு. 2 நாள் ஆய்வுக்கு பின் தலைமை செயலகத்தில் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் தகவல். 9 நாட்களுக்கு பிறகு சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இன்று பள்ளிகள் திறப்பு. 4 மாவட்டங்களிலும் 14 பள்ளிகள் மட்டும் திறக்க முடியாத நிலை இருப்பதாக கல்வித்துறை தகவல். புயலால் சேதமடைந்த சான்றிதழ்களை கட்டணமின்றி வழங்க காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டில் இன்று சிறப்பு முகாம். சென்னை மாவட்டத்தில் 12ஆம் தேதி சிறப்பு முகாம் நடக்கிறது. புயல் மழையால் தேங்கியுள்ள குப்பைகளை அகற்றும் பணி சவாலாக உள்ளது. குப்பைகள் அனைத்தும் இன்றைக்குள் முழுமையாக அகற்றப்படும் என தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா உறுதி. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு 6000 ரூபாய் நிவாரணத் தொகை ஒரு வாரத்திற்குள் வழங்கப்படும். டோக்கன் வழங்கி நிவாரணத் தொகை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தகவல். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் 12,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல்.
தமிழகத்தில் பாரதியார் குறித்து ஆய்வுகள் பெரிய அளவில் குறைந்துள்ளது. அவரது இலக்கியம், பொதுவாழ்வு குறித்து முழுமையான ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஆளுநர் RN ரவி வலியுறுத்தல். சபரிமலையில் கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம். தரிசனத்திற்கு 14 மணி நேரம் வரை காத்திருக்கும் பக்தர்கள் கூடுதலாக 1 மணி நேரம் நடை திறக்கப்படும் என தேவஸ்தானம் அறிவிப்பு. சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சராக விஷ்ணு தியோசாய் தேர்வு. ராய்ப்பூரில் நடைபெற்ற பாஜக MLA-க்கள் குழு கூட்டத்தில் முடிவு. வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 என்ற திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நாடு முழுவதும் ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் பயிலரங்குகளில் உரையாற்றுகிறார். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான முதல் T20 கிரிக்கெட் போட்டி ரத்து. மழை காரணமாக கைவிடப்பட்டதாக அறிவிப்பு. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.